இங்கே இருக்கிற திமுக நீங்கள் அனுப்புன பேச்சுவார்த்தை குழு கூட பேச மாட்டேங்குது. அங்கே இருக்கிறவங்க நாங்கள் குழு போட்டு 3 மாதம் ஆச்சியா எங்களை கூப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. அப்போ இப்படி இருக்கிற போது அப்போ தேர்தலை சந்திப்பதில் இவர்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இருக்கிறது. அது தொகுதி பங்கீடு பின்னடைவா? ஏன் அதை நீங்கள் பின்னடைவுன்னு டேர்ம் பண்ணுறீங்க? இன்னும் பல நாட்கள் இருக்குது தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு. மேபி இந்த மாத கடைசியில் வரலாம், இல்லை மார்ச் முதல் வாரத்தில் கூட வரலாம். அதுக்கு வந்த பிறகு கூட அவங்க ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் தான் கூட்டணியில் இருக்கிறோமே, எங்களுக்கு என்ன பேச்சுவார்த்தைன்னு கூட அவங்க நினைக்கலாம் இல்லையா? அப்படி சொல்கிறதா இருந்தால் கிரீஸோடங்கிற எங்களை கூப்பிடுங்க சார், நீ சார் கெஞ்ச போகிறாரு. நாங்கள் பேச்சுவார்த்தை குழுன்னு எங்களை போட்டு நாங்களும் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கோம். ஃப்ளைட் சார்ஜும் ஹோட்டலில் தங்கின டீப்பில் இருந்தால் மிச்சம். ஒருத்தர் இது வரைக்கும் எங்களை வந்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவர் ஆதங்கப்படுறாருல்ல. அப்போ இன்னைக்கு செல்வ பெருந்தகை சொல்லும்போது இந்த காலதாமதம் தோல்வியில் தான் கொண்டு போய் விட்டுருக்கிறதுன்னு சொல்றாரு. நீங்க தேர்தல் தேதி அறிவிப்புக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு யாரு எந்த இடம் இத்தனை சீட்டுன்னு சொல்லுவோன்னு சொன்னா எப்படி எங்களால் கேடஸை நிறுத்த முடியும், வேட்பாளரை நிறுத்த முடியும்னு பிராக்டிக்கலா அவரே சொல்றார். இது நான் சொல்லல, எங்களுக்கு வேணும்னு கேட்கறாங்க. நிச்சயமா, ஏனென்றால் அந்த தேர்தலை சந்திக்கின்ற விதமே வேறு மாதிரி இருக்கிறது.